உங்கள் பச்சைப்பிள்ளைங்கோவின் யூடியூப் சேனல் அண்ட் இது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ரியாக்ஷன். இன்னைக்கு எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் அண்ணனின் பாட்டு வந்திருக்குங்க, செகண்ட் சிங்கிள். அதுக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் நம்ம ஊர்ல வந்து தளபதி திருவிழா நடக்க போகுது. தளபதி திருவிழானா நிறைய பேர் வந்து தப்பா கான்செப்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கான்செப்ட் பிளஸ் ஆடியோ லான்ச். ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் ஆபீஷியலா மலேசியால புக்கேஜில நடக்க போகுது. அதுக்கான விஐபி டிக்கெட்ஸ் இன்னும் ஒரு 50 டிக்கெட் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சோ யார் யாரெல்லாம் வாங்கணுமோ கீழே பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த நம்பரை கொடுக்குறேன், அவங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். இல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், அதை நீங்க தட்டிட்டு நேரா அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆக்சுவலா இவங்க வந்து விஜய் ஆஃபிஷியல் ஃபேன் ஸ்குவாட் இவங்க தான் வந்து இந்த 50 டிக்கெட்ஸும் விற்கிறாங்க. ஸோ நீங்க மலேசியாவில் இருக்கணும்னு இல்லை, நீங்க வெளிநாட்டிலயும் இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டிக்கெட் சீக்கிரம் வாங்குங்க. ஒரு வாரம் தான் இருக்கு. ஆக்சுவலி ஒரு வாரம் தான் இருக்கு அண்ணனை பாக்குறதுக்கு. அண்ட் சட்டை நல்லா இருக்கு. ஆமா, ஆடியோ லான்ச் டிக்கெட் வாங்கிட்ட மட்டும் பத்தாது இல்லையா, சட்டை ஏதாவது ஒன்று அப்படியே நல்லா ஸ்டைலா போட்டு போனோம் இல்லையா. ஸோ அதனால நாங்க போட்டிருக்கிற இந்த சட்டை நீங்க பாத்தீங்கன்னா துணி சூப்பர் குவாலிட்டியா இருக்கு. ஸோ கண்டிப்பா இதை வாங்கினா ரிக்ரெட் பண்ண மாட்டாங்க. சத்தியமா ரிக்ரெட் பண்ண மாட்டோங்க. வாய் கொள்றது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சட்டை வந்து அவ்வளவு திக்கா இருக்குங்க. சும்மா நான் இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் நான் போட்டதே இல்லை, அந்த அளவுக்கு திக்கா இருக்கு. ஆமா, ஸோ நீங்க 3 பீஸ் சட்டைக்கு மேல வாங்குனீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் 10 டிஷர்ட்க்கு மேல வாங்குனீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்டும் இருக்கு, ஒரு சட்டை ஃப்ரீயாவும் கிடைக்குது. ஃப்ரீயா கிடைக்குது. ஸோ எதுக்கு இந்த வாய்ப்பை விடுறீங்க? டக்குன்னு வாங்குங்க. அடுத்த வாரம் தளபதியை பார்க்க போங்க. கிளம்புறோம் முக்கிய. சரி, இப்போ எதுக்கு வந்தன்னு சொல்லிருவோமே. ஆமா, அதான் சொன்னாங்க. ஜனநாயகனோட செகண்ட் சிங்கிள் வந்திருக்கு. ஒரு பேரு வரலாறுன்னு வருது. நீங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி பாத்துருவோமா? பார்த்து கேட்டுருவோம். ஓகே, லெட்ஸ் கோ. அண்ணா யாரு மாதிரி இருக்காரு பாக்குறதுக்கு? யார் மாதிரியா இருக்கா? நம்ம டைரக்டரோ? இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு போலீஸா அழிச்சாலும் அழியாது. லுக் பயங்கரமா இருக்கு. இது கோட்ல வந்து. ஆமா, தலைவா வேலாயுதுல தலைவா. மீச முறுக்கு மீச பயங்கரமா இருக்கு. சட்டை அந்த துப்பாக்கி வர சூப்பர் சூப்பர். செல்ஃபி. நீர் விட்டா. ஆமா, அவர்தான். விவேக் எழுதியிருக்காரு, அதான் சூடா இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் தீயா பறக்குது. வேட்டக்காரன். இது அந்த சின்ன பிள்ளை கொடுத்தாங்க. சரி சரி.
Gen 9. செம்மையாக ஸ்டெப்பு. Let's rise together. சூப்பர் 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 பாட்டு, சூப்பர் பாட்டு. காப்பெல்லாம் ஏறி உடைக்கிற போல இருக்கு. அது ஏற்கனவே தலை செஞ்சுட்டாரு, இங்க உடைச்சிடாத. சரி, பாட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. பாட்டு நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல, பாட்டு தீயா இருக்கு. ஒரு பேரே வரலாறு மாதிரி, அவரோட வரலாறே அந்த பாட்டுல சொன்ன மாதிரியே இருக்கு. ஆமா, நல்ல கூஸ் பம்ப்ஸா இருக்குதுங்க. அங்கங்க பாத்தீங்கன்னா தளபதியோட ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது, படத்தோட ரெஃபரன்ஸ்லாம். ஐ திங்க் இந்த படத்துல கொஞ்சம் நிறையவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசி படம்னு சொல்றதுனால எல்லாத்தையும் போட போறாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, அதை அக்செப்ட் பண்ற இன்னும் அந்த மைண்ட் செட் வரல. நாள் நெருங்க ஒரு பக்கம் வீதியா வர ஒரு மாசம் கூட இல்ல அண்ணனோட கடைசி படம் அப்படிங்கிறாங்க. ஆமா, சரி பரவாயில்ல விடுங்க. ஆனா ஒண்ணுங்க, அந்த லுக் பயங்கரமா இருக்கு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்ததுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிளாஷ்பேக்கா தான் இருக்கும். ஃபிளாஷ்பேக்ல ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு நினைக்கிறேன். முறுக்கு மிஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. மேபி இது அவரோட இன்ட்ரோ சாங்கா இருக்கலாம், அந்த ஃபிளாஷ்பேக்ல வர பாட்டா. பயங்கரமா இருக்கு. ஆனா அந்த ஒரு பில்டிங்க மட்டும் 2 பாட்டுலயும் காட்டிக்கிட்டே இருக்காங்க. தளபதி கச்சேரிலயும் காட்டுறாங்க, இதுலயும் காட்டுறாங்க. என்ன பில்டிங் தெரியல, பில்டிங் தான் வேலையே ஓடுதா என்னன்னு தெரியல. அடிக்கடி எல்லா பாட்டுலயும் நம்ம ராக் ஸ்டார் வந்து பாட்டு கான்செர்ட் மாதிரி பண்ணிடுறாரு. ஏன்னா அவரும் வந்து இப்ப இடையில ஒரு நினைக்கிறது ஒரு அவார்ட் நினைக்கிறேன், கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா தளபதிக்கு தான் அவரோட கடைசி ட்ரிபியூட்டா இருக்கும். அண்ட் வந்து ஆடியோ லான்ச்லயும் அவர் சொல்லியிருந்தாரு, அவரும் தளபதியும் சேர்ந்து இருந்த பாட்டு எல்லாத்தையும் அவர் வந்து ஒரு மேஷப் மாதிரி பண்ண போறதா சொன்னாங்க. சோ அது அங்க மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகாம இங்க ஒவ்வொரு லிரிக் வீடியோலயும் வந்துகிட்டே இருக்காரு அவரு. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. டான்ஸுங்க, ஒரு டான்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு வேகமான ஸ்டெப். எங்களுக்குலாம் ஒரு வருஷம் ஆச்சு நினைக்கிறேங்க அவர் பார்த்து தியேட்டர்ல. அதனால போட்ல கடைசியா பார்த்துமா பார்க்கும்போது எங்களுக்கு அண்ணா ரொம்ப நாள் ஆச்சு அண்ணா டான்ஸ் ஆடி அப்படின்னு இருந்துச்சு. அது அந்த சட்டை ஆக்சுவலி வந்து ஏற்கனவே ஒரு போஸ்டர்ல வெளியாடுச்சு, அந்த ஒரு கிரீன் சட்டை போட்டு மேல. ஆனா துப்பாக்கியோட ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்கு. நல்லா இருக்குங்க பாட்டு கேக்குறதுக்கே. அது கேக்க அப்படியே நல்லா இருக்கும். ஏன்னா அனிருத்தோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா, அந்த பிஜிஎம் அப்படியே பாட்டா கொண்டு வந்து வேற மாதிரி பீஸ்ல கொண்டு வந்தாரு. திரைத்தி அப்படின்னு வந்துச்சா, அந்த மாதிரி தான் இந்த பாட்டும். எஸ், இது வந்து நம்ம இந்த ஆடியோ அனௌன்ஸ்மென்ட்ல கேட்டோம். அது அப்படியே உள்ளுக்கு இன்ஃபியூஸ் பண்ணி ஒரு மாதிரி பாட்டை கொடுத்துட்டாரு. ஆனா இது எல்லாமே நாங்க அடுத்த வாரம் லைவா கேட்க போறோம். ஆமா, அதாவது ரொம்ப ரொம்ப நாள் ஆசை தளபதி நேர்ல பார்க்கணும்னு. அதனால பார்க்கலங்க நான் அவரோட சொன்னாங்க. சோ ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சே வந்து இங்க நடக்குதுன்றதப்ப அது வந்து ஒரு பெரிய 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 ஹாப்பியான ஒரு நியூஸ். எஸ், சோ தெரியல பாப்போம். அண்ணனை கண்ணால பார்த்தா போதும். அந்த அதுல இருக்கோம். நீங்க எல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு பிளஸ் பண்ணீங்கன்னா வேற மலேசியா மட்டும் இல்ல, இந்தியால இருந்தும் நிறைய பேர் வராங்க, சிங்கப்பூர்ல இருந்து வராங்க, இன்னும் நிறைய அவ்வளவு பேர். ஜெர்மனில கேள்விப்படும், ஜெர்மனி துபாயில இருந்து அவ்வளவு பேர் வராங்க. சோ திருவிழாங்க, இதுதான் திருவிழா. அவங்க தளபதி திருவிழா ஏன் சொன்னாங்கன்னா அதுதான் அது. எல்லா தளபதியன்ஸும் ஒன்னா கூடி அண்ணா வந்து வெல்கம் பண்றது மட்டும் இல்ல, சொல்லாதீங்க. சென்ட் ஆஃப் இல்லங்க, வெல்கம் பண்றோம். அவர் மலேசியாக்கு சென்ட் ஆஃப் சொன்னேன். சென்ட் ஆஃப்னு ஒரு சென்ட் ஆஃப் நினைச்சீங்க. செலிப்ரேட் பண்றோம். அத சென்ட் ஆஃப் பத்தி நான் இப்ப பேசுறதே இல்ல, வேணா விட்டுருங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கா, அத மறக்காம தட்டிடுங்க. நீ வேற தப்பா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு. இது உங்கள் பச்சை புள்ளைங்க.